Taste the Daily. சமத்துவத்தை சட்டங்களில் மட்டுமல்ல மனிதர்களின் உள்ளத்திலும் நிலைநிறுத்த வேண்டும் என அயராது பாடுபட்ட சிந்தனையாளர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளில் அவரது புகழை போற்றி வணங்குகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை சமத்துவத்திற்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சமரசமின்றி தன் இறுதி மூச்சுள்ளவரை போராடியவர் என புரட்சித் தமிழர் பெருமிதம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் 69வது நினைவு நாளில் அமைதியும் சமத்துவமும் நிறைந்த இந்தியாவை காண கனவு கண்ட மாமனிதரின் நீதி போராட்டமும் மனிதநேய பணியும் மீண்டும் நினைவு கூறப்படுகின்றன. அம்பேத்கரின் லட்சியங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நம்மை வழிநடத்தட்டும் என பிரதமர் மோடி புகழாரம். சட்டமேதை, பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தத்தின் ஒளிகோல், இந்திய அரசியலமைப்பின் வடிவமைப்பாளர், பன்முக போற்றுவதற்குரிய டாக்டர் B.R. அம்பேத்கர் நினைவு தினம் இன்று கடைபிடிப்பு. தாழ்த்தப்பட்டோருக்கான போராட்டத்தில் நாசிக் கோவில் நுழைவு இயக்கம் மூலம் ஜெயித்த முன்னோடி, புத்த மதத்தை தழுவி சமத்துவ பாதை காட்டியவரும் 1990 பாரத ரத்னா பெற்ற இந்தியாவின் ஒப்பற்ற பெருமையை நினைவு கூறும் மக்கள். உக்ரைனுடன் அமைதியான தீர்வுக்கு ரஷ்யா பாடுபடுகிறது என்றும் அமைதியின் பாதையில் பயணிப்பதன் மூலமே உலகம் பயனடையும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்பின் போது பேசிய பிரதமர் மோடி அமைதி பாதையை நோக்கி உலகை வழிநடத்துவோம் என்றும் திட்டவட்டம். பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் இடம்பெயர்வு ஒப்பந்தம், 2030 வரை பொருளாதார ஒத்துழைப்பு, ரஷ்யர்களுக்கு 30 நாட்கள் இலவச சுற்றுலா விசா, யூரேசியன் யூனியனுடன் வர்த்தக ஒப்பந்தம் என 16 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. உக்ரைன் போர் தொடங்கிய பின் புதினின் முதல் இந்திய பயணம், அமெரிக்க அழுத்தத்திற்கு மத்தியிலும் ரஷ்யா இந்தியா நட்பு உறுதிப்படுத்தப்பட்டது. 80 ஆண்டுகளாக எந்த சூறாவளியாலும் அசைக்க முடியாத நட்பு என பிரதமர் மோடி புகழாரம். இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அஸ்ஸாம் தேயிலை முதல் காஷ்மீர் குங்குமம் வரை பாரம்பரியமிக்க பரிசு பொருட்களை வழங்கிய பிரதமர் மோடி, இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கைவினைத்திறனை எடுத்துக்காட்டுவதுடன் இரு நாட்டு உறவுகளின் வலிமையை பிரதிபலிக்கும் வகையில் கௌரவிப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் 2,44,634 ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகள் நெடுஞ்சாலை, சுரங்கம், நீர்மின் பாசன திட்டங்களுக்கு மாற்றப்பட்டதாக மத்திய அரசு தகவல். பருவநிலை பாதுகாப்பை சவாலுக்கு உள்ளாக்கும் இந்த மாற்றம் சுற்றுச்சூழல் வட்டாரங்களில் கடுமையான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் SIR பணியில் 99.81% வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டு விட்டது. இதுவரை 98.23% படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட கொடூரம். விளம்பர அப்பா ஸ்டாலின் தொகுதியிலேயே நடைபெறும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் வெளியே செல்லவே அச்சப்படும் அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட பழக்கடை வியாபாரி புகழேந்தி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ள ஏவல் துறையால் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் அதள பாதாளத்திற்கு செல்வதாக மக்கள் சாடல். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் 17 வயது சிறுமியை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் பொதுமக்கள் துரத்தியதால் தப்ப முயன்று 60 அடி கிணற்றில் குதித்த மது போதை ஆசாமிகள் 2 சிக்கினர்.
பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் துளி கூட அக்கறை காட்டாமல் அலட்சியமாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசால் பெண்கள் வெளியே நடமாடவே அச்சப்படும் சூழல். சென்னை முகப்பேர் பகுதியில் காதலிக்க மறுத்த ஆத்திரத்தில் சாலையில் நடந்து சென்ற என்ஜினியரிங் கல்லூரி மாணவியை காரில் கடத்திச் சென்ற சட்டக்கல்லூரி மாணவர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பிடிபட்டார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பட்ட பகலில் பெண்களை சர்வ சாதாரணமாக கடத்திச் செல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிங்கப்பூர் திருச்சி விமானத்தில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் மீண்டும் பறிமுதல். தினமும் கோடிகள் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தமிழகத்தில் நுழைய யார் வரவு செலவு கட்டுப்பாடு செய்கிறார்கள் என்பதை பிடிக்க முடியாதது காவல்துறையின் செயல்திறனை கேள்விக்குறியாக்கிய அவலம். திருச்சி ரயில் நிலையத்தில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்திற்குள் கஞ்சா கடத்தல் சம்பவம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் காலேஜ் விலக்கு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பதுக்கி வைக்கப்பட்ட 20 கிலோ கஞ்சா சிக்கியது தொடர்பாக ஆந்திரா மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த 7 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் தமிழகம் கஞ்சா கும்பல்களின் புகலிடமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகாசி அரசு மருத்துவமனையில் தன்னை உள்ளே வைத்தால் போலீஸ் ஸ்டேஷனை குளித்து விடுவார்கள் என பெண் போலீசாருக்கு மிரட்டல் விடுத்த பார் ஊழியர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் மது விலக்கை அமல்படுத்தாததால் பெண் காவலர்கள் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். நீ படிக்க படிச்சு வந்தோம்லக்கா, படிச்சு வந்திருக்கோம். இங்க ஒண்ணு பாக்க சின்ன பையன் தெரியும் உங்களுக்கு. காட்டு வசதி வரி உங்களுக்கு போலீஸ், நீங்க போலீஸ் நீங்க கூட வச்சுக்கோங்க. இங்க வச்சா இங்க ஒன்னும் படிக்க ஒண்ணு நாளைக்கு ஒன்னும் அப்படி நினைக்கிறீங்க நீங்க. ஒருத்தன் கூட்டு போய் எட்டு போயிருக்காங்க, போத்தையும் வேலை வச்சுருவாங்க. என்ன முடியும்? ஏன் போய் விஷயம் அப்படி இருக்காங்க. நீங்க என்ன வந்து கொண்டுருவீங்க, கொண்டு போய் சொல்லுவீங்களா? உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குடிப்பழக்கத்தால் ஏற்பட்ட தகராறு காரணமாக கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த மனைவி சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்காததால் ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே 2 வயது பெண் குழந்தையை தாயின் 3வது கணவர் கழுத்தை நெரித்து கொலை செய்து காட்டில் வீசிய கொடூரம். சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் மற்றும் 3வது கணவர் பிடிபட்ட நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கொலை சம்பவங்களின் கூடாரமாக மாறிய அவலம். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மகன் கொலை செய்யப்பட்ட துக்கம் தாங்காமல் தாய் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதால் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சர்வ சாதாரணமாக அரங்கேறும் கொலை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று உள்ளதா என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தங்கச் செயினை பறிக்க முயன்ற சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகிய அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிது கூட பயம் இல்லாததால் வழிப்பறி, கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போர்ட்டபிள் அல்ட்ரா ஸ்கேன் மூலம் கருவில் இருக்கும் பாலினத்தை அறிந்து கூறிய செவிலியர் உள்ளிட்ட 2 சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையும் காவல்துறையும் செயலிழந்ததால் மருத்துவ குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த தம்பதிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் மறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் கணவன் உயிரிழப்பு, மனைவி படுகாயம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளியே செல்பவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவது என்பதே கேள்விக்குறியான அவலம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நிலத்தில் செய்வினை பூஜை செய்ததை தட்டி கேட்ட உரிமையாளருக்கு அட்டிப்புதை. விடியாத ஆட்சியில் ஏவல்துறையினர் திறனற்றுள்ளதால் ஆக்கிரமிப்பு அடிதடி அதிக அளவில் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவனை கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய 11ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் 15 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது துறையை கண்டுகொள்ளாததால் புத்தகம் தூக்க வேண்டிய வயதில் குற்றவாளிகளாக மாறும் மாணவர்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே சாலையின் சென்டர் மீடியனில் ஏறி நின்று மதுபோதை ஆசாமி ஒருவர் கத்தியை வைத்துக் கொண்டு பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்களை மிரட்டிய வீடியோ காட்சி வெளியீடு. இலக்கு வைத்து மதுவிற்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியால் இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாகி தங்களை தாங்களே சீரழித்துக் கொள்வதுடன் சட்டம் ஒழுங்கும் சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் தரிசனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்தது குறித்து கேட்ட பெண்ணிடம் விடியாத அமைச்சர் சேகர்பாபு ஒருமையில் பேசியதுடன் மற்றொருவரின் செல்போனையும் தட்டிவிட்டதால் சர்ச்சை. கால் கடுக்க நின்றது குறித்து கேட்ட பக்தர்களிடம் கத்து கத்து என அராஜகமாக பேசி பொது வெளியில் ஆவேசத்தை வெளிப்படுத்திய சேகர்பாபுவின் செயலுக்கு வலுக்கும் கண்டனம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது திமுக நகர்மன்ற தலைவரின் கார் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் கீழக்கரை திமுக நகர்மன்ற தலைவர் சஹானா சவிதாவுடையது என்பதால் காவல்துறை இந்த வழக்கில் தீவிரம் காட்டவில்லை என எழும் புகார். விழுப்புரத்தில் உதயநிதியை வரவேற்பதற்காக அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணம் கொடுக்காமல் கொட்டும் பணியில் பெண்களை காக்க வைத்த திமுகவினர். திமுக நிகழ்ச்சியில் மீனவ அமைப்பினர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்களிடம் 50,000 ரொக்கம் செல்போன்களை திமுகவினரே திருடிய சம்பவத்தால் அதிர்ச்சி. சேலம் தம்மநாயக்கன்பட்டி பகுதியில் விவசாயியின் நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் நிலையிலும் கொள்ளை மாடல் திமுக நிர்வாகியை காவலர்கள் முன்னிலையிலேயே அராஜகத்தில் ஈடுபட்டதாக புகார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் தங்கள் மீதே பழி போடுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. அவர் பின்னாடி ஆளுங்க இருக்காங்க, அதனால அவரு இது பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு அவங்க பக்கம் பேசிட்டு இல்ல அவங்க தானா அவங்க அப்படிதான் அப்படின்ட்டு எங்களை குறை சொல்லிட்டு போறாங்க. நீலகிரி கோத்தகிரி நகராட்சி கூட்டத்தில் திமுக பட்டியலின தலைவர் ஜெயக்குமாரியை சாதி பெயரும் தகாத வார்த்தைகளையும் சொல்லி துணைத் தலைவர் உமாநாத் இழிவுபடுத்தியது குறித்து காவல் நிலையத்தில் புகார். பட்டியலினத்தவருக்கு எதிராக செயல்படும் தங்கள் சொந்த கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க திறனில்லாத ஸ்டாலினுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என மக்கள் ஆவேசம். உதயநிதியை வரவேற்பதற்கு விழுப்புரம் நகரம் முழுவதும் மின் விளக்குகளை அமைத்த திமுகவினர் மின்சாரத்தை திருடிய சம்பவத்தால் அதிர்ச்சி. சென்டர் மீடியனில் உள்ள கம்பங்களில் கொடிகள் பதாகைகளை கட்டி நீதிமன்ற உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட திறனற்ற திமுகவினர் கூட்டத்தை காட்ட வழக்கம் போல பணம் கொடுத்து ஆடு மாடுகளை அழைத்துச் செல்வது போல டாடா ஏஸ் வாகனத்தில் பெண்களை அழைத்துச் சென்று விதி மீறலில் ஈடுபட்டதால் சர்ச்சை. ஸ்டாலின் ஆட்சியில் சேலம் சங்ககிரி கிளை சிறைச்சாலையில் கைதிகளின் உணவில் கூட ஊழல் செய்த உதவி சிறை அலுவலர் தற்காலிக பணி நீக்கம். கைதிகளுக்கான உணவுப் பொருட்கள், இறைச்சி, காய்கறி, பால் வழங்காமல் ரசீதில் மோசடி செய்தது தெரியவந்த நிலையில் சிறைச்சாலையிலும் திமுக ஆட்சியின் அவல நிர்வாகம் அம்பலம்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற நலம் காக்கும் முதல்வர் மருத்துவ முகாமில் சேற்றில் பெண்களை அமர வைத்த அவலம். நலம் காக்கும் முகாம் என பெயர் வைத்துக் கொண்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் சேரும் சகதியுமான இடத்தில் அதிகாரிகள் அமர வைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பிரிவில் பணியாற்றி வந்த தற்காலிக பணியாளர் விடியாத திமுக அரசின் அதிக பணிச்சுமையால் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தினர் வேதனை. நள்ளிரவு வரை வேலை, அதிகாலை மீண்டும் பணி என தொடர் பணிச்சுமையால் மன அழுத்தம் ஏற்பட்டு நெஞ்சுவலி வந்ததாக கூறப்படும் நிலையில் மனைவி மற்றும் 3 குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சி மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனை உயர் சிறப்பு மருத்துவ பிரிவில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் நடைபாதையில் கட்டில் அமைத்து சிகிச்சை அளிக்கப்படும் அவலம். 5வது தளத்தில் உள்ள கழிப்பறைகளில் தண்ணீர் வரவில்லை என்று குற்றம் சாட்டிய நோயாளிகள் துறை அமைச்சர் நோயாளிகளை நேரடியாக சந்திக்காமல் மருத்துவர்களை மட்டும் சந்தித்து போட்டோ ஷூட் நடத்தினால் தங்களது குறைகள் எப்படி தெரியும் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திமுக அரசை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பதாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய நியாய விலைக்கடை பணியாளர் சங்க மாநில தலைவர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் பணிபுரியும் அரசு வழக்கறிஞர் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக வழக்கை நடத்த லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் அரசு பள்ளி ஆசிரியர் முதல் அரசு வழக்கறிஞர்கள் வரை அப்பாவி சிறுமிகளுக்கு எதிராக செயல்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் பாலகிருஷ்ணம்பட்டி அதிமுக நகர செயலாளராக 20 ஆண்டுகளாக உள்ள ராஜேந்திரன் வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்தவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல துறையூர் சட்டமன்ற தொகுதியில் எஸ்ஐஆர் பணியில் பெரிய அளவில் குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் சாடல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சித்தூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஊழியர் ஆரத்தி வேலைப்பளு காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டதில் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற கொடூரம். அரசு துறைகளில் பணியாளர் பற்றாக்குறையை நிரப்பாத விடியாத ஸ்டாலின் அரசு இருக்கின்ற பணியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை கொடுப்பதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி ஈர்க்கப்பட்ட முதலீடுகளையே அண்டை மாநிலங்களை நோக்கி ஓட வைத்த ஸ்டாலின் அரசால் ஏழை தமிழக மக்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் கொத்தடிமைகளாக மாறிய அவலம். தஞ்சை பேராவூரணியைச் சேர்ந்த வரதராஜன், அவரது மனைவி சரண்யா, 1 வயது குழந்தை என மூவரும் ஆடு மேய்க்க வைத்து கொத்தடிமைகளாக பயன்படுத்தப்பட்ட கொடூரம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அரியர் பணம் பெற 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி கணக்காளர் தேவராஜ் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் கையும் களவுமாக சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறைகளில் லஞ்ச லாவணியங்கள் பெருகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் நேதாஜி மார்க்கெட்டில் சாலைகள் சேதமடைந்து சேரும் சகதியுமாக மாறியதை கண்டுகொள்ளாத மாநகராட்சியை கண்டித்து நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர். மாநகராட்சி நிர்வாகம் ஊழலில் திளைத்து வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு, இனியும் சாலையை சீரமைக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று சர்ச்சை. இந்த ஒரு 4 வருஷமா மக்கள் ரொம்ப அவசரப்பட்டு ஒரு வியாபாரி தொழில் நடத்த முடியல. ஒரு மார்க்கெட்டுக்கு வர வாங்கி மளிகை சாமான் வாங்குறதுக்கோ, காய்கறி வாங்குறதுக்கோ, வெங்காயம் மண்டி வர்றதுக்கோ இங்க வரவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் கை கால உடைச்சு தலையடிப்பட்டு இன்றைக்கு மேயரும் சரி, எம்எல்ஏவும் சரி, இருக்கிற திமுக சேனல் எல்லாமே அவருக்காகவும் அவர் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இதுதான் பாக்குறாங்க தவிர வியாபாரிகளை பற்றி பொதுமக்களை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாம்பு கடி மருந்து இல்லாததால் பாம்பு கடித்து பாதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். தான் செல்லும் இடமெல்லாம் கேமரா மற்றும் மைக்கை தூக்கிக் கொண்டு விளம்பரம் தேடும் அமைச்சர் மாசு எப்போதுதான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக செயல்படுவார் என மக்கள் கேள்வி. சென்னை முகப்பேர் மாதிரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 4 நாட்களாக மழைநீர் தேங்கியதால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம். விடியாத திமுக ஆட்சியில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராமங்களுக்கு செல்லக்கூடிய இணைப்பு சாலை ஓரத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதால் நீர்ப்பாசன வடிகால் மற்றும் சாலை பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் நீர்ப்பாசன வடிகால் இல்லாமல் போனால் விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் விவசாயிகள் வேதனை. திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்ற பெயரில் உரிய திட்டமிடல் இல்லாமல் அவசர கதியில் தேவையற்றதை செய்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக விடியா திமுக அரசு மக்கள் கடும் தாக்கு. கோவை மாவட்டம் அன்னூரில் பெண் காவலருடைய வீடு மற்றும் கார் சாவிகளை திருடியதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தும் எதிர்த்தரப்பிடமிருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பெண் காவலர் குற்றச்சாட்டு. நீதிமன்ற வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டும் காவல்துறையில் பணியாற்றும் காவலருக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்னவென்று மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சியில் 2 நாட்கள் பெய்த மழையால் சுமார் 5000த்திற்கும் அதிகமான சாலைகள் சேதமடைந்திருப்பதாக தகவல். மேடு பள்ளங்களாக காட்சியளிக்கும் சாலைகளில் வாகனங்களில் பயணிப்பது மிகவும் சவாலாக இருப்பதாகவும் எங்கு எப்போது எவ்வளவு பெரிய பள்ளம் வருமோ என்ற அச்சத்திலேயே வாகனத்தை மெதுவாக இயக்குவதாகவும் இதனால் குறித்த நேரத்தில் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்ல முடியவில்லை எனவும் வாகன ஓட்டிகள் வேதனை. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரோடு குழியும் கிழியுமாக தான் இருக்குது. மெயின் ரோடு, அந்த பிஹெச் ரோடு, பூந்தமலை ரோடெலாம் போனீங்கன்னா அது இன்னும் மோசமாக இருக்குது. பள்ளம் குழியாக இருக்குது. 2 வீலர் ஓட்டுறது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் புற்று வடிவில் காட்சியளித்த ஆதிபுரீஸ்வரரை காண 5 மணி நேரத்திற்கும் மேல் கால் வலிக்க காத்திருந்த பக்தர்கள். திறனற்ற திமுக அரசின் அறநிலையத்துறையினரும் காவல்துறையினரும் முறையாக பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்யாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சிவசக்தி நகர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ள அவலம். மழைநீர் வடிகால்களை தூர்வாராத திமுக அரசால் பள்ளி கல்லூரிக்கு கூட செல்ல முடியாமல் மாணவர்கள் வீட்டிற்குள் முடங்கியதாக வேதனை. இந்த 4 நாளாக எங்களுக்கு மழை தண்ணி பிரச்சனையால் நாங்கள் வெளியே போக முடியாத இருக்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்டெப்பு தீர்வு எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க. எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் வருஷம் இந்த போராட்டம் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைங்க நாங்களும் சந்திச்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் போய் கேட்டு பார்த்து நாங்கள் மனு கொடுத்து நாங்கள் எல்லாமே பேசி கூட யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. தூத்துக்குடி மாநகரின் மத்திய பகுதியில் எட்டயபுரம் சாலையின் 2வது நாளாக வீணாகும் குடிநீர் குழாயை சீரமைக்காமல் தன்னற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்படுவதால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகும் அவலம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பூலாங்குடி சக்தி நகரில் எவ்வித அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆய்வுக்கு வந்தபோது முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பிய பொதுமக்களிடம் ஊராட்சி செயலாளர் அடாவடியாக பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. குறைகள் என்னவோ அதை என்னோட போட்டோ எடுத்து என்ன அனுப்பதான் முடியும். புரியுதா? சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, இவ்வளவு நாளா தலைவர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? காரியம் ஆகணும், நம்ம தான் கேட்கணும். கேட்டுதான் ஆகணும். காரியம் ஆகணும்னா நம்ம தான் கேட்கணும். எஸ்டன்ஸ் ஏரியால எல்லா ஏரியாவிலும் இந்த மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா குறைதான் தான் இருக்கும். 1 வாரம் 10 நாளைக்கு இருக்கதான் செய்யும். இதெல்லாம் நீங்க என்கிட்ட ஆர்குமெண்டோ இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. அதான் நான் வந்திருக்கேன். நீங்க சொன்னதுக்கு நான் வந்திருக்கலாமா? அது என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுல்ல. அந்த ஆளுகிட்ட ஆர்குமெண்ட் பேசக்கூடாதுல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மின்கட்டணம் செலுத்தாத நியாய விலைக் கடையின் ஃபியூஸ் கேரியரை மின்சார ஊழியர் பிடுங்கி சென்றதால் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதி.
மின்வெட்டு ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்க தாமதமாக்கும் மின்வாரிய ஊழியர்கள் ஃபியூஸ் கேரியரை மட்டும் விரைந்து வந்து பிடுங்கிச் செல்வது ஏன் என மக்கள் கேள்வி. கோவை சூலூர் அடுத்த கள்ளப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை சாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் கழிவறை சென்று தாமதமானால் அடிப்பதாகவும் மாணவிகள் எஸ்பி அலுவலகத்தில் புகார். தமிழக அரசு பள்ளிகளில் மாணவிகள் பல்வேறு துன்புறுத்தல்களை சந்தித்து வரும் நிலையில் தடுக்க வேண்டிய துறை சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் எங்கே அழுது நடித்துக் கொண்டிருக்கிறார் என பெற்றோர்கள் கேள்வி. இருக்கிறதே 4 பாத்ரூம் தான், அது 2 பாத்ரூம் தான் க்ளீனாக இருக்கும். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க தான் போகணும். அதில் 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டாங்க. கேஸ்ட் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க மிஸ். ரொம்ப அந்த கேஸ்ட் பிள்ளைங்க இவங்க கூட தான் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. அந்த மிஸ்ஸு கிறிஸ்டின்ங்கிறதுனால எங்களெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க. தேவையில்லாம அடிக்கிறாங்க ரொம்ப. அப்புறம் தேவ கிருபா ஜெய கிறிஸ்டி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சென்னாபுரம் மின்வாரிய அலுவலகத்தை சூழ்ந்துள்ள மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நோய் அபாயம் காரணமாக மின்கட்டணம் கட்ட முடியாமல் மக்கள் தவிக்கும் நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கொந்தளிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரியில் 100 நாள் வேலை திட்ட பெண்களை உயரமான மரக்கிளைகளை வெட்டச் சொல்லி அதிகாரிகள் கொடூரமாக நிர்பந்திப்பதாகவும் முறையாக சம்பளமே தரவில்லை என்றும் குற்றம் சாட்டி ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஷாஹகர் பாரதி அமைப்பின் மாவட்ட தலைவர் சகாயம் பொதுமக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியமும் அடாவடியும் இச்சம்பவம் மூலம் அம்பலம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பெருமாப்பட்டியில் 7 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட சுகாதார வளாகத்தில் செப்டிக் டேங்க் மழையில் கரைந்து சேதமாகி உள்ள நிலையில் அருகே இருக்கும் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம். விடியாத அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பட்டா மாற்றத்திற்கு லஞ்சம் வாங்கிய வருவாய் அலுவலக முதுநிலை உதவியாளர் ராஜ்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் நாளுக்கு நாள் லஞ்ச லாவண்யம் அதிகரித்து வருவதால் ஆட்சி மீதான நம்பிக்கையை இழக்கும் மக்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மரவள்ளி வயல்களில் மாவு பூச்சி தாக்குதலால் போதிய மரவள்ளி விளைச்சல் இன்றி விவசாயிகள் பாதிப்பு. திமுக அரசு வழங்கிய ஒட்டுண்ணி பலனளிக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளில் சீனாவை முந்தி உலகின் நீரிழிவு தலைநகரம் ஆகும் அபாயம் உள்ளதாக சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு அதிர்ச்சி தகவல். இந்தியர்கள் தினமும் 2200 அடிகள் மட்டுமே நடப்பதாகவும் நடைபாதை பூங்கா இல்லாத நகரங்கள் அரசின் அலட்சியமே அபாயத்திற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் தினமும் 10,000 அடிகள் நடக்காவிட்டால் வரவிருக்கும் நீரிழிவு பேரழிவு தவிர்க்க முடியாதது என எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வாகன போட்டிகள் கடும் அவதி. ஊராட்சி அலுவலகம் காவல் நிலையம் அருகே மழைநீர் கழிவுநீருடன் கலந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கால்வாய்கள் பராமரிப்பு இல்லாமல் போனதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. 18 வயதை கடந்தவர்கள் லிவ்-இன் முறையில் வாழ எந்த தடையும் இல்லை என ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுபோன்ற வழக்குகளில் மனுதாரர்களுக்கு ஆபத்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் அம்மாநில போலீசாருக்கு ஆணை. சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள சாலையில் தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்று கார் மீது மோதி சாலையில் கவிழ்ந்ததால் பரபரப்பு. ஆம்புலன்ஸில் நோயாளி யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ள பகுதிகளில் விடியாத அரசு எச்சரிக்கை பலகையோ வேகத்தடையோ அமைக்காததால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த துவரங்காடு நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டதா அல்லது திட்டமிட்ட கொலை முயற்சியா என பொதுமக்கள் கேள்வி.
விமான விபத்துக்களை தவிர்க்க 2 நாட்கள் கட்டாயமாக விமானிக்கும் விமான பணியாளர்களுக்கும் விடுப்பு என்ற புதிய விதியை வகுத்து கால அவகாசம் வழங்கிய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம். ஏர் இந்தியா, ஆகாஷா ஏர் மற்றும் ஸ்பைஸ்ஜெட் போன்ற விமான நிறுவனங்கள் கால அவகாசத்தை பயன்படுத்தி கூடுதலாக ஆட்களை நியமித்து தப்பித்துக் கொண்ட நிலையில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இண்டிகோ நிறுவனத்திற்கு சிக்கல் ஏற்பட்டதாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் 5வது நாளாக 48 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதி. பைலட் பற்றாக்குறை காரணமாக நாடு முழுவதும் விமான சேவையில் வீழ்ச்சியை சந்திக்கும் இண்டிகோ நிறுவனம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் உள்நாட்டு விமானங்களில் பன்மடங்கு உயர்ந்த டிக்கெட் விலை. இண்டிகோ விமானங்கள் சிக்கலில் இருக்கும் சூழலில் உள்நாட்டு விமான சேவை வழங்கும் மற்ற விமான நிறுவனங்கள் சென்னையிலிருந்து டெல்லி செல்ல 7000 ரூபாய் டிக்கெட் விலையை 40,000 ரூபாயாக பன்மடங்கு உயர்த்தியதால் அதிர்ச்சியில் தவிக்கும் பயணிகள். நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு வழித்தடங்களில் இயங்கும் 37 ரயில்களில் கூடுதலாக 116 பெட்டிகளை இணைத்துள்ளதாக ரயில்வே அறிவிப்பு. கூடுதல் பெட்டிகள் ஸ்லீப்பர், ஏசி, 2ஆம் வகுப்பு பெட்டிகள் என வழித்தடத்தை பொறுத்து மாறுபடும் என்றும் இதன் மூலம் 26 லட்சம் பயணிகள் பயனடைவார்கள் என்றும் தகவல். நாகப்பட்டினம் இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை தொடர்ந்து நிறுத்தம். இலங்கையில் ஏற்பட்ட புயல் தாக்கத்தால் பாதிப்பை சந்தித்த காங்கேசன் துறைமுகத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கப்பல் சேவை தொடங்கும் தேதி பின்னர் வெளியிடப்படும் என அறிவிப்பு. அரசு அலுவலகங்களில் தேவையற்ற ஆவணங்களை செயல்படுத்த வலியுறுத்தல் மற்றும் நடைமுறைகள் நாட்டு குடிமக்களுக்கு வேதனையான அனுபவமாகவே தொடர்கின்றன என உச்சநீதிமன்றம் கண்டனம். பொது பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அதிகப்படியான நிபந்தனைகள் சட்டவிரோதம் என்றும் மக்கள் நேரத்தையும் சேவையையும் பறிக்கும் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நல்லாட்சிக்கு தடையாக இருக்கும் சிக்கலான நடைமுறைகள் உடனே நீங்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 12,040 ரூபாய்க்கு விற்பனை. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் தங்கம் 96,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள ஐயங்குளத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பராசக்தி அம்மன் தெப்ப உற்சவம். அக்னி பிழம்பாக காட்சி தந்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்த நடைபெற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் நடைபெற்ற சொக்கப்பனை கொளுத்தும் விழா. தீயவை கருகி மன இருள் அகன்று ஞான ஒளி உண்டாகும் சொக்கப்பனை கொளுத்தும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. நிதி ஏமாற்று குற்றச்சாட்டில் அனில் அம்பானி ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான 1120 கோடி ரூபாய் மதிப்பிலான மும்பை, சென்னை சொத்துக்கள் பறிமுதல். 231 நிலங்கள், 7 வீடுகள் உட்பட எஸ் வங்கியின் நிதி தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டால் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு பெரும் அதிர்ச்சி. ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்தது ரிசர்வ் வங்கி. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதால் வீடு, கார் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்கலாம் என எதிர்பார்ப்பு. 2024 இந்தியாவில் சாலை விபத்துகளில் 1,77,177 பேர் உயிரிழப்பு. சராசரியாக ஒரு நாளைக்கு 485 பேர் இறப்பதாகவும் இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட 2.31% அதிகம் என்றும் மத்திய